யாரா குட்டி பையன் அப்படினா கட் பண்ணு ப்ரோ இப்படி வந்துருங்க ப்ரோ ஏய் ஊதிட்டு போறா கட் பண்ணலாம் ப்ரோ டான்ஸ் தனியா கம் ஆன் गाइस அப்படியே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆயிட்டீங்க ப்ரே பண்ணிங்க நாங்கள் சேஃபாக போயிட்டு வரணும், எந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுன்னு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் காட்ட முடியுமோ காட்டுறேன். அண்ட் எஸ் யாராவது ரைடர்ஸ் ஏதாவது சொன்னோன்னா நீங்கள் சொல்லலாம். जोश இருக்கு. Come on. Safe ride guys. Bye. Bye. Safe போங்க bro. Yeah. அட் லாஸ்ட் நாங்கள் கிளம்பியாச்சு ஃப்ளாக் ஆஃப் முடிச்சுட்டு. சாரி கைஸ், ஃப்ளாக் ஆஃப் வீடியோ அவ்வளோக்கா நான் எடுக்க முடியல பிகாஸ் வந்தவங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக அவங்ககிட்ட போய் பேசினேன். பிகாஸ் அவங்கெல்லாம் டைம் எடுத்து வந்திருக்காங்க ஆல் த வே நம்மளுக்காண்டி. ஸோ அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கோம். ஸோ இப்போ கரண்ட்டாக நாங்கள் வந்துட்டு ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டுருக்கோம். எஸ், வாஸ் அ கிரேட் ஈவெண்ட் ஆக்சுவலாக. we are all very happy இப்போது பார்த்தீங்கன்னா. ஏன்னா எங்களை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க. and I was very happy to see so many friends of mine coming in, for the event. இதில் சில பேர் சர்ப்ரைஸாக வந்தாங்க, which was very actually heart warming. ஸோ எஸ், எல்லா ரைடர்ஸும் இப்போ இது பண்ணியாச்சு, ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட பேக் சைட்லேருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு போக போகிறோம். அப்ராக்சிமேட்டாக 19 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து. 19 கிலோமீட்டர்ஸ் காட்டுது இங்கேருந்து. ஸோ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது 8 ரைடர்ஸ் கிளம்பியிருக்கோம். ஒரு ரைடர் வந்துட்டு நம்மளுக்கு கூட ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவரோட பைக்கில் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்ததுனால. பட் அவர் வந்துட்டு ஹில் பி ஜாயினிங் அஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஹாசனுக்கு டேரெக்டாக வந்துடுவார். ஸோ அவர் வந்தால் டோட்டலாக 9 மெம்பர்ஸ் ஹாசன்லேருந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நடுவழியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்தெல்லாம் கொஞ்சம் ரைடர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு சின்ன மீட்டப் இருக்குது. எங்களோட டார்கெட் இப்போ 2 o'clock ஆச்சு. எங்களோட டார்கெட் எப்படியாவது ஒரு 7-7:30 பெங்களூரை ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். ஸோ ஸ்ரீபெரும்புதூர் வந்து நாங்கள் இப்போது டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே என்னென்னா இப்போது வந்துட்டு பசங்ககிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரைடர்ஸ் வரவங்ககிட்ட வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் இங்கேருந்து ஐ திங்க் ஷுட் பி டெல் ராணிப்பேட் வரைக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்ப பாட் ஹோல்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் பசங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ரேதர் தென் ஃபாலோயிங் மை கமாண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ரோடில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு. தட் இஸ் ஏதாவது பெட்ரோல் வந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். ஏன்னா பிகாஸ் என்னால் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டே இருக்க முடியாது கைடன்ஸை கை காட்டுறது. ஏன்னா பிகாஸ் என்னோடய பைக்கும் ஃபுல் லோடு இருக்கிறதுனால we have to control. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரி போயிட்டுருக்கோம். டைம் எக்ஸாக்டாக பார்த்தா 2:30. ஆக்சுவலாக கரெக்டான டைமில் தான் கிளம்பினோம் ஃப்ளாக் ஆஃப் முடிச்சு. ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கிளம்பிட்டோம். 1:30 பிளான் வச்சுருந்தோம். பட் 1:45 கிளம்பினோம். ஸோ பார்க்கலாம். அடுத்த பிரேக் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக 90 கிலோமீட்டர்ஸில் அடுத்த பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அபி ஃபார் ஸ்பான்சரிங் அஸ் த ஃபேரோஸ். It's a really useful product for all the biker, especially during the highway nights. You can see how good it looks. It really works as a hazard light. It's bright, it's clear, and the battery life is pretty long. If you charge for one time, if you're going to use it without keeping it idle, you're going to use it means it's going to come for days and days. So
Great job, Abhi. Thank you so very much to Troika Gears and Abhi for giving us this product. So guys, நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரிக்கு இன்னும் 125 கிலோமீட்டர்ஸ், பெங்களூர் 220, சேலம் 230. ஸோ 230னா இங்கே 130. ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் பெங்களூர். ஸோ ஸ்ட்ரெச் அடிப்போம். வெள்ளூருக்கு என்டர் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இப்போது ஹரிஷ் போகிறோம், மற்ற பசங்க ஸ்லோ வராங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெள்ளூருக்குள்ளே என்டர் ஆயாச்சு. சூப்பர். இந்த ரூட் ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது மோஸ்ட்டாக கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 3 லேன் ஹைவே. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் வந்துட்டு இந்த டைம் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. ஏன்னா பிகாஸ் டிராஃபிக் அவ்வளோக்கா இருக்காது. ப்ளஸ் இன்னொன்று வந்து லாரிஸ் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போகணும். லாரிஸ்லாம் நிறைய ட்ராவல் ஆகும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஹரிஷ் போயாச்சு முன்னாடி. அடுத்தது இது குணா, இல்லை சாரி, இது வந்துட்டு கௌதம் வேலன். ஸோ அது குணா. நாங்கள் வந்துட்டு கிருஷ்ணகிரி வந்து சேர்ந்தாச்சு. இன்னும் 10 ஒரு பிரேக் எடுத்துருக்கோம், 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரைட் பெங்களூர் 80 கிலோமீட்டர்ஸ் எலக்ட்ரானிக் சிட்டி போயிட்டு இப்போ டைம் 6:30. ஒரு 8:30க்குள்ளே ரீச் ஆயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கூட இருப்போம் இங்கே, அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. ஸோ பெங்களூர் சிட்டிக்குள்ளே ஏறும்போது கொஞ்சம் நான் வீடியோ ஆன் பண்ணுறேன், பட் ஃபுல்லாக போடலை. ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி எல்லோரும் பெங்களூர் பார்த்துருப்பீங்க. பெங்களூர் டு ஹாசன் ரூட் வேணால் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். ஓகே, see you, bye. Hey guys, ஸோ இப்போது கிருஷ்ணகிரியும் கிளம்பி பெங்களூர் கிளம்பியாச்சு. வினு வந்துட்டான். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன் வரதுக்கு. ஏன்னா ஒரு 2-3 பிரேக் எடுக்க வேண்டியதாச்சு நடுவில். ஸோ ஸ்ட்ரைட் 76 கிலோமீட்டர் 120 மினிட்ஸ். ஓகே கைஸ், ஸோ அட்டிபல்ல ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன் திருப்பியும். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். இதுதான் நம்ம கிருஷ்ணகிரி. மேகெல்லாம் கொஞ்சம் கருத்து இருக்குது. அந்த சைடு சீக்கிரமாக போகணும், அப்போ தான் மழை இங்கே பெய்யும். அந்த சைடில் தப்பிச்சிடலாம் நம்ம. ஓகே, see you guys, bye. ஸோ நாங்கள் பெங்களூரில் இது டுடேஸ் காஃபேன்னு ஒரு கடையில் எப்போவுமே நாங்கள் இருப்போம். ஸோ இப்போது வந்துட்டு டுடே காஃபேலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போது டைரெக்டாக ஹாசனுக்கு போகிறோம். பிஃபோர் தட் ஃபியூல் பம்ப் பண்ணோம். ஓகே, ஸோ கைஸ் ஃபியூல் பம்ப் பண்ணியாச்சு. and we have got into the nice road. ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் போயிடலாம். ஸோ இப்போ நைஸ் ரோடுக்குள்ளே ஏறிட்டுருக்கோம். இங்கேருந்து எக்ஸாக்டாக 193 கிலோமீட்டர்ஸ், 2 hours 55 minutes. ரொம்ப சூடாகணும் தெரியல. வெயில் இருந்தாலும் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது கிளைமேட்டு. அதனால் ஐ திங்க் த ரைட் வில் பி ஸ்மூத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இஷ்யூஸும் இருக்காதுன்னு. ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணோம். என்னோட கப்பல் ஆஃப் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் தம் ஆஃப்டர் சச் அ லாங் டைம். ஸ்டோரிஸ் நான் கொஞ்சம் ஹாசன் போன உடனே எல்லாத்தையும் போடுறேன், பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நேற்றுக்கு நைட் செரிமனி வாஸ் எக்ஸலண்ட் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹட் கம் இன். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நைஸ் ரோட் ஏரியாச்சு. ஸோ இந்த ரூட் இஸ் ஒன் ஆஃப் த குட் ரூட் ஃபார் பைக்கர்ஸ். எஸ்பெஷலி மன்னர்கட்டா ரோடு, மைசூர் ரோடு, மகாடி ரோடு, டும்கூர் ரோடு. நம்ம மகாடி ரோடு போகிறோம்னு நினைக்கிறேன். Such a great moment guys. Okay, so
இந்த ஃப்ளாக் பாருங்கள், இந்த ஃப்ளாக் நான் மாட்டணும் கைஸ். ஃப்ளாக் தான் நான் பார்த்துட்ருக்கேன், வேறு ஃப்ளாக் வாங்க முடியுமா? ஏன்னா இந்த ஃப்ளாக் இப்போ கொஞ்சம் லைட்டாக காற்றுல பட்டு இது போயிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல வாங்க. ஜெய் ஹிந்த். ஸோ கைஸ், நாங்கள் இப்போ வந்துட்டு தும்கூர் டோல்கேட்டை தாண்டியாச்சு. இப்போ we have to take a left, NH 48 எடுக்கணும். We are entering the beautiful village of oh my god, I can't see. Okay,